إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய ஜும்மா பிரசங்கத்திலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பிற மனிதனுடைய வாழ்க்கையோடு ஒப்பிடுவது பற்றி மார்க்கம் என்ன சொல்கிறது என்பதை இந்த ஜும்மா பிரசங்கத்திலே சுருக்கமாக சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, மனிதனை பொறுத்தவரைக்கும் இயல்பாகவே ஒப்பிட்டு சிந்திக்கக்கூடிய அடிப்படை சிந்தனையோடு தான் என்ன செய்திருக்கிறான், படைக்கப்பட்டிருக்கிறான். அறிவு என்று சொல்கின்ற பொழுதே அது ஒப்பிடுவது தான் என்பதை நாம் எல்லாம் புரிந்து வைத்திருக்கிறோம். ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயத்தை நாங்கள் விளங்கப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, சாதாரணமாக ஆரம்ப பாடசாலைகளிலிருந்து படிப்பதாக இருந்தாலும் சரி, நாங்கள் காலாகாலத்துக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான் உதாரணம். உதாரணம் என்று ஒன்று இல்லாமல் எதையும் அறிவிலே நாங்கள் விளங்கப்படுத்துவது கிடையாது. அப்படி என்றால் இதை போன்றுதான் இது அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையை அல்லாஹு தஆலா மனிதனிலே இயல்பாகவே படைத்திருக்கிறான். எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, உதாரணம் காட்டி ஒப்பீடு சொல்லித்தான் விளங்கப்படுத்த வேண்டிய நிலையில் மனிதன் என்ன செய்கிறான், இருக்கிறான். எல்லா இடங்களிலும் மனிதனுடைய மனோநிலை அதுதான். சாதாரண கேள்விகளாக இருந்தாலும் சரி, விளங்கப்படுத்துகிற நேரத்தில் நாம் சாதாரண அந்த கேள்விக்கு பதில் சொல்லுக போகிற நேரத்தில் கூட இப்படி எடுத்துக்கங்களே அப்படி என்று சொல்லி ஒரு உதாரணம் சொல்லித்தான் நம்ம என்ன செய்வோம், விளங்கப்படுத்துவோம். இது ஒரு இயல்பான நிலை. இது ஒரு குற்றமெல்லாம் கிடையாது. மனிதனுடைய மனோநிலை என்பது எப்பொழுதுமே அதாவது உதாரணம் சொல்லி புரிய வைக்கக்கூடிய அமைப்பில் தான் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அறிவென்று சொன்னாலே உதாரணம் சொல்வதுதான், ஒப்பீடு செய்வதுதான் என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த உதாரணம் என்கின்ற ஒன்றுக்கு மனிதனுடைய சிந்தனையை திறக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது. அல்லாஹு தஆலாவே குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நாம் இந்த குர்ஆனிலே பல உதாரணங்களை என்ன செய்கிறோம், காட்டுகிறோம். அவர்கள் சிந்திப்பதற்காக, அவர்கள் அதை பற்றி யோசிப்பதற்காக நாங்கள் உதாரணங்களை காட்டுகிறோம். இஸ்லாமிய அறிஞர்களுடைய வரலாற்றிலே பல நூல்களில் அம்சாலுல் குர்ஆன், குர்ஆனின் உதாரணங்கள், அம்சாலுல் ஹதீஸ், ஹதீஸுடைய உதாரணங்கள் என்று சொல்லி ஏராளமான செய்திகளை எல்லாம் நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே முதலாவது மனிதன் ஒப்பிடுவது என்பது, ஒப்பிட்டு ஒன்றை சிந்திப்பது என்பது, ஒப்பிட்டு ஒன்றை மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துவது என்பது மனிதனுடைய இயல்பான நிலை. இது இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கப்படுத்தவே முடியாது. சாதாரண ஒரு சிறுவரிடம் விளங்கப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, படித்த பெரிய ஒருவருக்கு நீங்கள் விளங்கப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, அவருக்கு புரியாத ஒன்றை நீங்கள் விளங்கப்படுத்துகிற நேரத்தில், புரிய வைக்கிற நேரத்தில் இயல்பாக மனிதனுடைய வாயிலே வரக்கூடிய ஒரு வசனம் தான், ஒரு சொல் தான் உதாரணமாக அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு சொல். இதை மனிதனால் தவிர்த்து ஒரு நாளில் நம்ம ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்கிற நேரத்தில் ஒரு நாளில் இருக்க முடியாது. இந்த உரையில் கூட நான் உங்களுக்கு பல விஷயங்களை விளங்கப்படுத்துகிற நேரத்தில் உதாரணமாக என்று சொல்லி பல விஷயங்கள் என்ன செய்ய வேண்டும், சொன்னால் தான் உங்களால் என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். எனவே ஒப்பிடுதல் என்ற இயல்பை அல்லாஹு தஆலா மனிதனுக்கு கொடுத்திருப்பது ஒரு நியமத்தாக, ஒரு அருளாக. அதை ஒப்பிடுவதன் மூலம் ஒருவன் தன்னை என்ன செய்து கொள்ளலாம், அதாவது விளக்க அறிவை மேற்படுத்திக் கொள்ளலாம், மாற்றிக்கொள்ளலாம், முற்படுத்திக் கொள்ளலாம், அதை திருத்திக் கொள்ளலாம். இது போன்றவைகளுக்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா ஒப்பிடுதல் என்கின்ற அறிவை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். இந்த அறிவு மனிதன் அல்லாத எந்த ஒரு அதாவது உயிரினங்களுக்கும் என்ன செய்யவில்லை, கொடுக்கப்படவில்லை. இந்த ஒப்பிடுதல் என்கின்ற அறிவு, பகுத்து அறிவு என்று சொல்லக்கூடிய அதாவது ஒன்றை பிரித்து அறியக்கூடிய அறிவை அல்லாஹு தஆலா மிருகங்களுக்கும் கொடுத்திருக்கிறான், மனிதனுக்கும் கொடுத்திருக்கிறான், எல்லா ஜீவராசிகளுக்கும் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். எது சரி எது பிழை என்று அவரவர்களுக்கு தெரிய வேண்டுமோ அவைகளை தெரியக்கூடிய அறிவை அல்லாஹு தஆலா உலகத்தில் எல்லோருக்கும் என்ன செய்திருக்கிறான், கொடுத்திருக்கிறான். ஆனால் ஒன்றை பார்த்து இது போன்று இருக்கக்கூடாது அல்லது இது போன்று இருக்க வேண்டும் அல்லது இதுதான் என்று புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தஆலா மனிதனுக்கு மாத்திரம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நிஅமத். எனவே உதாரணம் சொல்வது, ஒப்பிட்டு பார்ப்பது என்பது மனிதனுடைய ஒரு பெரிய ஒரு நிஅமத். இதில் மாற்று கருத்து கிடையாது. அதே நேரம் இஸ்லாம் பல இடங்களில் இதை யூஸ் பண்ண வேண்டாம் என்றும் சொல்லி இருக்கிறது. இஸ்லாம் பல இடங்களில் இந்த நல்ல குணம், இந்த நல்ல சிறப்பம்சம் சில இடங்களில் என்ன செய்யக்கூடாது, உபயோகிக்க கூடாது. ஒப்பிடுதல் என்பதை அங்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்றும் இஸ்லாம் பல இடங்களிலே என்ன செய்திருக்கிறது, சொல்லி இருக்கிறது.
ஒப்பிடுங்கள் என்று சொல்லித்தான் குர்ஆனுடைய அதாவது பல இடங்களில் குர்ஆன் தூண்டுகிறது. யோசியுங்கள், சிந்தியுங்கள், பார்க்க வேண்டாமா, இவர்களுடைய முடிவை பார்க்க வேண்டாமா, அவர்களுடைய முடிவை பார்க்க வேண்டாமா, என்ன அதுபோல உனக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது என்று சிந்திக்க சொல்கிறது. அவர்களை பார்க்க வேண்டாமா, இவர்களை பார்க்க வேண்டாம், அவர்கள்லாம் எவ்வளவு நல்ல மக்களாக இருந்திருக்கிறாங்க, அதே மாதிரி நீ என்ன செய்யணும், விரிக்க வேண்டும். ஹிதன ஸிராத்தல், அதாவது ஹிதன ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேர்வழி, ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழி எங்களுக்கு என்ன செய், காட்டு என்று சொல்லி ஒரு கம்பரிசன், ஒரு ஒப்பீடை குர்ஆன் சொன்னா எல்லா இடங்களிலும் வைக்கிறது. ஆனால் ஒரு சில இடங்களில் உபயோகிக்க கூடாது அப்படி என்பதை கண்டிப்பாக சொல்லி இருக்கிறது. ஒரு இடம் இறைவனுடைய விஷயம். இறைவனுடைய விஷயத்தில் அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லுகின்றான், ஃபலா தத்ரிபு லஹுல் அம்சால், அவனுக்கு உதாரணங்கள் காட்ட வேண்டாம். யாருக்கு? இறைவனுடைய விஷயத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல நாங்கள் நிறைய உதாரணங்கள் காட்டி இருக்கிறோம் விளங்கப்படுத்துவதற்காக என்று சொல்கிறான். அல்லாஹ்வுடைய விஷயம் வருகிற நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதாரணங்கள் காட்ட வேண்டாம், ஒப்பீடுகள் செய்ய வேண்டாம். லைஸ கமத்லிஹி ஷைஉன், இல்லை இறைவனை போன்று எதுவுமே இல்லை, அவன் கேட்கக்கூடிய சமீஉல் பஸீர், அவன் கேட்கக்கூடியவன் பார்க்கக்கூடியவன் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இறைவனை போன்று எந்த ஒன்றும் என்ன இல்லை. அந்த இடத்துல என்ன அல்லாஹ் தஆலா உதாரணம் காட்ட வேண்டாம், அந்த இடத்தில் உதாரணம் காட்ட வேண்டாம் என்று சொல்கிறான். இறைவனுடைய விஷயத்தில் யாராவது உதாரணம் காட்டினால் அவருடைய முடிவு வழிகேடு, அவரது முடிவு வழிகேடு. ஏனென்றால் நாம் இப்பொழுதும் உதாரணம் காட்டுவதாக இருந்தால் அதை போல இன்னொன்று இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், உதாரணம் காட்டி விளங்கப்படுத்த முடியும். இப்ப இறைவனை பற்றிய எங்களது முழுமையான கொள்கையே என்ன, லைஸ கமித்லிஹி ஷைஉன், அவனை போன்று எதுவுமே இல்லை என்பதுதான் எங்களது கொள்கை. அப்படி இருக்கிற நேரத்தில் இறைவனுக்கு நம்ம உதாரணம் காட்டி என்ன செய்ய முடியாது, விளங்கப்படுத்த முடியாது. இறைவன் தன்னை பற்றி எதை சொன்னாலும் சரி நம்ம என்ன செய்ய முடியாது, உதாரணம் காட்ட முடியாது. அதை இறைவன் தனக்கு இருப்பதாக சொல்கிறான் என்று அப்படியே என்ன செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர வேறு எந்த வகையிலும் இறைவனுக்கு உதாரணம் காட்டி விளங்கப்படுத்துவது என்ன நடக்கும், எங்களை கொண்டு போய் வழிகேட்டிலே சேர்த்து விடும். அப்படி என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது போல உதாரணம் காட்டக்கூடாது என்று சொல்லி பல விஷயங்கள் நம்ம குர்ஆன் எங்களுக்கு என்ன செய்திருக்கிற சொல்லி இருக்கிறது. ஆனால் நாம் இந்த குத்பாவின் ஊடாக நாம் தெரிந்து கொள்ள விளையக்கூடிய பிரதானமான அம்சம் என்ன அப்படி என்று சொன்னால், நமது உலக வாழ்க்கையை நாம் உதாரணங்கள், அதாவது ஒப்பீடு செய்து எமது வாழ்க்கையை நாங்கள் கையாளக்கூடாது என்பதுதான். பல விஷயங்களில் இஸ்லாம் உதாரணம் காட்டக்கூடாது என்ற பகுதிகளை சொல்லி இருக்கிறது. நிறைய விஷயங்களில் உதாரணம் காட்டித்தான் வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. அதே நேரம் மிக பிரதானமாக உலக வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் மனிதனுக்கு அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு 60-70 வருட வாழ்க்கையில் அவன் தனது உலக வாழ்க்கையை பிறரோடு ஒப்பிட்டு பார்க்க கூடாது என்பதில் இஸ்லாம் கண்டிப்பாக பல இடங்களில் என்ன செய்திருக்கிறது, சொல்லி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் என்ன, ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையில் வாழுவதற்கு, மனிதனாக வாழுவதற்கு சந்தர்ப்பம் கொடுத்ததே மிகப்பெரிய ஒரு நியாமத். இந்த உலகத்திலே அவனது உடலில் மூச்செடுக்கக்கூடிய அமைப்பில் அவனை ஒரு மனிதனாக, ஒரு ஜீவராசியாக இந்த உலகத்திலே படைத்து ஒரு 60-70 வருடம் இந்த உலகத்திலே அவன் ஒரு சந்தோஷமாக வாழ்ந்து விட்டு போவதற்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பம் மிகப்பெரிய நியாமத். அந்த நியாமத் நிறைய மனிதர்களால் பயன்படுத்த முடியாமல் போவதற்குரிய மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கிட்ட உள்ள இந்த இயல்பான குணம். என்ன இயல்பான குணம்? ஒப்பிடுகின்ற குணம்தான் நிறைய பேரால் சந்தோஷமாக இந்த உலகத்திலே வாழ முடியாமைக்கான மிகப்பெரிய காரணம். பொருளாதாரமின்மையோ அல்லது தனக்கு தேவையான அந்த ஆசைகளை அவனால் நிறைவேற்றிக் கொள்ள முடியாத என்ற தன்மைகளோ, இவைகளுடைய பின்னணியில் எது இருக்கிறது அப்படின்னு நீங்க பார்த்தீங்க என்று சொன்னால், இந்த ஒப்பிடுதல் என்கின்ற சிந்தனை தான் அதீத செல்வாக்கு செலுத்தி இருப்பதை நீங்கள் என்ன செய்யலாம், காணலாம். அவனால் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, நிம்மதியாக மனைவியோடோ பிள்ளைகளோடோ அல்லது அண்டை வீட்டானோடோ அல்லது தனது பொருளாதாரத்திலோ தனது தொழிலிலோ இருக்க முடியாத ஒரு நிலைமைக்கான காரணம் மனிதனுடைய இயல்பிலே மிகைத்திருக்கக்கூடிய அந்த ஒப்பிடுதல் என்ற தன்மை. அதனால தான் நான் ஒப்பிடுதல் என்பது மனிதர் இயல்பு என்பதை ஆரம்பமாக சொன்னேன். அது இந்த பகுதிக்கு மட்டும் வரக்கூடிய ஒரு குணம் அல்ல, மனிதனுடைய இயல்பிலே இருக்கிறது. அந்த இயல்பை இந்த விஷயத்தில் குறைக்காது விட்டால் அவனால் இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழ முடியாது. நீங்க எல்லாரும் எடுத்து பாருங்க, ஏதோ ஒரு சில நம்ம உதாரணங்கள் கூட நம்மளை புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். நாம் எங்கேயாவது ஒரு இடத்துல எல்லோரும் ஒரு விஷயத்துக்காக, ஒரு தொழிலுக்காக, ஏதோ ஒரு அம்சத்துக்காக ஒன்றை செய்ய வேண்டும் என்று அவன் நினைக்கிற நேரத்தில் முதலாவது எல்லாரும் நினைக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா?
இது இருந்தால் எனக்கு செஞ்சிருக்கலாம், இது இருந்தால் நான் முன்னேறி இருக்கலாம், இது இருந்தால் நான் ஒரு என்ன செய்யலாம், ஒரு கேபிட்டல் போட்டிருக்கலாம், இது இருந்தால் அப்படி என்று சொன்னால் 90% எப்படி சிந்திக்கிறாங்கன்னு சொன்னால், அது இல்லை அதனால தான் நான் முன்னேறலை, அது இல்லை அதனால தான் நான் முன்னேறவில்லை. அதாவது தன்னிடத்தில் எந்த திறமையும் இல்லை, தன்னிடத்தில் எதுவுமே என்ன இல்லை, இறைவன் தராமல் வைத்திருக்கக்கூடிய ஒன்றில் தான் நம்பிக்கை வச்சுக்கிறான். இறைவன் அவருக்கு கொடுக்கலையே, அதில் தான் 190% நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இறைவன் தராத ஒரு பகுதி, அதாவது தன்னிடத்தில் இல்லாத ஒன்று, இது கிடைச்சிருந்தா நான் என்ன செஞ்சிருக்கலாம், முன்னேறி இருக்கலாம், இது இருந்தால் நம்ம போயிருக்கலாம், இது இருந்தால் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கலாம், இது இருந்தால் நான் அப்படி செய்திருக்கலாம் என்பதில் தான் நிறைய பேர் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களே தவிர, எது இருக்குதோ அதில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. எது இருக்குதோ இதுல இருந்து நான் என்ன செய்யலாம், போகலாம் என்கின்ற நம்பிக்கை அப்படி இருக்கிறதாகவே அவங்க நினைக்கல. அப்படி ஒன்று இருப்பதாகவே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அருள் செய்திருப்பதாகவே அவர்கள் என்ன செய்யவில்லை, நினைக்கவில்லை என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் தொழில் செய்ய நினைப்பதும், அவங்க முன்னேற நினைப்பதும், அவர்கள் படிக்க நினைப்பதும் இன்னொருத்தனை ஒப்பிட்டு தான். அதனால தான் அவர் இல்லைன்னு நினைக்கிறாரு. இன்னொருவனுக்கு இருப்பது தன்னிடத்தில் என்ன இல்லைன்னு நினைக்கக்கூடிய அந்த மனோபாவம் வருவது தான் தன்னிடத்தில் இல்லை என்ற இறுதி முடிவுக்கு என்ன செய்கிறாரு, வருகிறார். ஒருவனை பார்த்து, ஒருவனை நினைத்து, ஒருவனை சிந்தித்து, ஒருவனை மனதில் வச்சு இந்த மாதிரியான நிலையில் எதையும் நினைக்கிற நேரத்தில் தன்னிடத்தில் எதுவும் இல்லை என்ற ஒரு மனோபாவத்துக்கு என்ன செய்கிறார், வருகிறார். அதனால நான் அதை செய்யவில்லை என்ற முடிவுக்கு என்ன செய்கிறார், வருவதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களையும் நீதியாக படைத்திருக்கிறான்னு நம்ம நம்புகிறோம். எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா அவரவர்களுக்கு தேவையானவற்றை கொடுத்து என்ன செய்திருக்கிறான், படைத்திருக்கிறான்னு நம்புகிறோம். நம்புகின்ற நாம் வாழ்க்கையை ஆரம்பிப்பதே ஒப்பீட்டில் தான். வாழ்க்கையை ஆரம்பிப்பதே பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்தோ, அல்லது பக்கத்திலே உள்ளவனை பார்த்தோ, அல்லது பக்கத்திலே தொழில் செய்வனை பார்த்தோ தான் நமது வாழ்க்கையை என்ன செய்கிறோம், ஆரம்பிக்கிறோம். இதனாலேயே முன்னேற்றங்களையும் தனது வெற்றிகளையும் அவனை வச்சே என்ன செய்கிறோம், அப்படியே அளந்து கொண்டு போகக்கூடிய ஒரு நிலையை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், நீங்கள் உலக வாழ்க்கையில் ஒப்பீடு செய்ய வேண்டும் என்றால், இது மனசு ஆறுதலுக்காக எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லலை, உலக வாழ்க்கையில் ஒப்பீடு செய்கிறதாக இருந்தால் உங்களுக்கு மேலுள்ளவர்களை பார்க்க வேண்டாம், உங்களுக்கு மேலுள்ளவர்களை நீங்கள் பார்க்க வேண்டாம். இப்படியே ஒப்பீடு செய்கிறதா நீங்கள் எங்கே பார்க்கணும், உங்களுக்கு கீழுள்ளவர்களை என்ன செய்யுங்கள், பாருங்கள். காரணம், அது அர்த்தம் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுடைய அர்த்தம், கீழுள்ள உங்களை தான் பார்த்து ஒப்பீடு செஞ்சு கண்டிக்கிறான். கீழே உள்ளவன் உங்களை பார்த்து தான் அவன் லைஃப்பை ஒப்பீடு செய்து கொண்டிருக்கிறான். அவன் முன்னேற்றத்துக்கு, அவன் தொழிலுக்கு, அவனது முயற்சிக்கெல்லாம் காரணமாக யார் இருக்கிறீங்க, நீங்கள் தான் இருந்து கண்டிக்கிறீங்க. அவன் முன்னேறுவதற்கும், அவன் ஒப்பிடுவதற்கும், அவன் படிப்பதற்கும் ஏதாவது ஒன்று செய்கிறதும் உங்களே வச்சு தான். பாரு அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு உங்களே வச்சு தான் அவன் முன்னேறிக்கின்றிருக்கிறான். எனவே நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் கீழுள்ளவரை பாருங்கள் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் இன்னொன்று சொன்னாங்க. அதில் காரணம் தாலிக, அதாவது அதுதான் தாலிக அதுனா தாலிக அஜ்தர் அல்லா தஸ்தரு நிஅமத்தல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்துக்களை நீங்கள் குறைத்து பார்க்காமல் இருப்பதற்கு அதுதான் பொருத்தமானது. நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாலிக அஜ்தர் அல்லா தஸ்தரு நிஅமத்தல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்துக்களை குறைத்து பார்க்காமல் இருப்பதற்கு இதுதான் வழி அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன, உங்களுக்கு அல்லாஹ் நியாமத் தந்திருக்கிறான், அருள் செய்திருக்கிறான், நிறைய அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான், அதை குறைத்து பார்க்காமல் இருக்கு, அது இருக்கிறதேன்னு தெரிஞ்சுக்கலாம்னா எங்க பார்க்கணும், கீழே பாருங்கள். அப்பதான் உங்களுக்கு என்ன விளங்கும், அவனை பார்த்து ஒப்பிட்டு என்னென்னதெல்லாம் இருக்குது அப்படின்னு என்ன செய்யும், புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது ஒரு ஆறுதலுக்கல்ல, உண்மை நிலையை புரிந்து கொள்வதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த விஷயம். ஆனால் அதிகமான மக்கள் எங்க பார்க்குறாங்க, மேலே உள்ளவர்களைத்தான் பார்ப்பார்கள் என்பது அந்த ஹதீஸிலிருந்து என்ன செய்யுது விளங்குது. அதனால ரசூலுல்லாஹ் அதை தடை செய்கிறாங்க, அங்கே பார்க்க வேண்டாம், நீங்க பார்க்கணுங்க கீழே பாருங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எங்களது வாழ்க்கையிலே அல்லாஹ் எங்களுக்கு தந்த ஒரு நிஅமத்தை இல்லை என்று நினைப்பதற்கான பிரதானமான காரணமே நாங்கள் பிறருடைய வாழ்க்கையோடு எங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்வது, ஒப்பிடுவதுதான் பிரதானமான காரணம். அதனால்தான் எங்களிடத்தில் எதுவுமே இல்லை என்று நினைக்கக்கூடிய நிலைமைக்கு வருகிறோம். எங்களிடத்திலே எதுவுமே இல்லை என்று நினைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாங்கள் வருவதற்கான காரணம் அதுதான். சில பொழுதுகளில் எங்களுடைய பேச்சுக்களிலும் எங்களுக்கு முன்னாலே இருந்து யார் விசாரிக்கிறார் அவருக்கு ஏற்ற பதில் இருக்கும். ஒரு நல்ல தொழிலில் வெற்றி அடைஞ்ச ஒருவர் தொழில் அன்றாட தோல்வி அடைஞ்சிட்டு ஒருவரோடு பேசினார்னு வைங்களேன், எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டால் அவருடைய பதில் எதை வச்சு வரும்னா அவருடைய தொழிலை வச்சுதான் அவருடைய பதில் வரும்.
நீங்கள் நல்லா முன்னேறிட்டீங்க, நாங்கள் எப்படி இருக்கிறோம்னு உங்களுக்கு பார்த்தாலே விளங்கு தானே. பதிலே எப்படி வரும் என்று சொன்னால், அவருடைய லைஃபை அப்படியே கம்பேர் பண்ணி இவருடைய லைஃபுடைய ரிசல்ட் என்ன செய்வார், அவருக்கு சொல்லுவார். தனது வாழ்க்கையை ஒரு தனித்துவமான வாழ்க்கையாக என்ன செய்ய மாட்டார், பார்க்க மாட்டார். அதாவது எனக்குரிய தோல்வி, எனக்குரிய வெற்றி, எனக்குரிய முன்னேற்றம், எனக்குரிய பின்னடைவு எல்லாம் எனக்கு இறைவன் வைத்த இயல்பான நிலை. அது என்னை எங்கே கொண்டு போகுமோ அதே நிலைக்கு அவனை கொண்டு போகாது. அவனை லைஃப் எங்கே கொண்டு போய் கொண்டிருக்கிறதோ அதே நிலைக்கு என்னையும் கொண்டு போகாது. அவன் எடுத்த முயற்சிகளை நான் எடுத்திருந்தால் தோல்வி அடைய வாய்ப்பு இருக்குது. அவன் எடுக்காத முயற்சிகளை நான் எடுத்திருந்து சில பொழுது என்ன வெற்றி அடைய வாய்ப்பு இருக்குது. அவன் தோல்வி அடைந்த இடங்களில் நான் வெற்றி அடைய என்னது வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அப்படித்தான் எல்லா மனிதர்களையும் படைத்திருக்கிறான். இது வெறுமனே உளவியலுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய வார்த்தைகளோ அல்லது என்ன ஒரு அதாவது கவுன்சிலிங் என்று சொல்ற பேர்ல மக்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளோ அல்ல. குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய வார்த்தைகள். அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை நீங்கள் குறைத்து பார்க்காமல் இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு என்ன வழி? உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை நீங்கள் பாருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, வாழ்க்கை எந்த ஒரு இடத்திலும் நாங்கள் ஒப்பிட்டு ஆரம்பிக்க கூடாது. எங்களது வாழ்க்கை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்த நிஅமத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். எங்களது வாழ்க்கை அல்லாஹ் தஆலா எந்த நிஅமத்தை எங்களுக்கு தந்திருக்கிறானோ, எந்த நிஅமத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அதாவது கொடுத்திருக்கிறானோ அந்த இடத்திலிருந்து வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டுமே தவிர என்றைக்கும் ஒப்பிடக்கூடாது. அவனுக்குரிய வாழ்க்கை சில பொழுதுகளில் சோதனையாக கூட இருக்கலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இந்த ஒப்பிட்டு சிந்தனையை பற்றி அல்லாஹ் தஆலா காரூனை வைத்து சொல்லி காட்டுகிறான். காரூனுடைய வரலாறு நம்ம படித்திருக்கிறோம். ஆனால் காரூனுடைய வரலாற்றில் ஒப்பிட்ட மக்கள் என்ன சொன்னார்கள் அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்கிறான். காரூனுடைய நியமத்தை பார்த்து விட்டு அதாவது சாவிகளை எல்லாம் வாகனங்கள் சுமந்து போகின்ற அளவுக்கு அவனுடைய செல்வங்களை பூட்டி வைத்திருக்கக்கூடிய சாவிகளுடைய நிலை, கீசுடைய நிலை இருந்ததை பார்த்து அந்த மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அதாவது யா லைத்தலனா மிஸ்லமா ஊத்திய காரூன், காரூனுக்கு கிடைத்ததை போல எங்களுக்கு இருக்க கூடாதா? காரூனுக்கு இருக்குதே அது போல எங்களுக்கு இருக்க கூடாதா அப்படின்னு அந்த மக்கள் என்ன சொன்னார்கள். அப்படின்னா என்ன கம்பேர் பண்றது? காரூன் என்ன கஷ்டப்பட்டிருப்பான்றது வேறு விஷயம். ஆனா கம்பேர் பண்ணவங்களை எப்படி செய்யறது? என்ன அவனுக்கு இருக்கிற மாதிரி எங்களுக்கு இருக்க கூடாதா கம்பேர் பண்ணிக்கிறது. இப்படி அந்த மக்கள் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்களுக்கு இருந்தது போல எங்களுக்கு இருக்கக்கூடாது. நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கக்குள்ள எப்படி 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 நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கணும்? யா அல்லாஹ் எனக்கு பொருளாதாரத்தை தான், எனக்கு வசதியை தான், அப்படி கேட்கணும். கேட்கிற நேரத்தில் கூட எங்களுக்கு கண் முன்னால யார் வாரா? எவனெல்லாம் நீ கம்பேர் பண்ணிக்கிற அவனுக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு கிடைக்கணும். உங்களுக்கு செல்வம் தந்த மாதிரி எனக்கும் தர அல்லாஹ்ட்ட துவா கேளுங்கன்றது. அவருக்கு கொடுத்த மாதிரி உனக்கு தரணும், ஏன் நீ துவா கேட்கிறாய்? அவருக்கு கொடுத்த மாதிரி அல்லாஹ்ட்ட அதை விட அதிகமாக கேட்க வேண்டியதுதான். கேட்கிற நேரத்தில் கூட எது நிக்குது? அவனுக்கு கொடுத்த மாதிரி எனக்கு என்னது இருக்கக்கூடாதான்னு அந்த மக்கள் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுக்கு பின்னால் அவன் அடித்த பெருமையின் காரணமாக, தம்பட்டத்தின் காரணமாக, தற்பெருமையின் காரணமாக அல்லாஹ் தஆலா அவனை என்ன செஞ்சான்? அழிச்சான். அப்ப அவ்வளவு செல்வத்தோடு இருந்தவனுக்கும் செருக்கின் காரணமாக என்ன செஞ்சான்? அழிஞ்சு போனான். அல்லாஹ் தஆலா சொல்றான், அதை பார்த்து விட்டு அடுத்த நாள் அந்த மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ் தஆலா எங்களை எல்லாம் என்ன செஞ்சிட்டான்? காப்பாத்திட்டான் இந்த விஷயத்திலிருந்து. அதுல முடிவு என்ன? அவன் அழிந்து போனதை பார்த்து விட்டு அல்லாஹ் தஆலா எங்களை என்ன செஞ்சிட்டான்? காப்பாத்தி விட்டான் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்படினால் எப்பையும் எந்த ஒரு விஷயத்திலையும் சொந்த முடிவில் இயங்காமல் மற்றவனுடைய முன்னேற்றத்தை கண்டால் நானும் முன்னேறன்னு நினைக்கிறது. அவன் விழுந்தா நல்ல காலம் அல்லாஹ் என்னை காப்பாத்திட்டான்றது. அவன் விழுந்துட்டானா என்ன நல்ல காலம் அல்லாஹ் என்னது என்னை இப்படியே வாழக்கூடிய நிலைமை நம்ம என்றைக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹ்லுன் நாரி ஹம்ஸா, நரகவாதிகள் 5 குழுவினர். அதுல ஒரு குழு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பார்த்தா விளங்கும் எப்படின்னு சொன்னா உலக வாழ்க்கையை தான் நிபந்தனையா வச்சு சொல்றாங்க. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்தஈஃப் அல்லதி லா ஸப்ர லஹு, அதாவது எந்த விதமான உலக முயற்சியும் இல்லாமல் வாழக்கூடிய பலகீனர்கள். அல்லதீன லகும் தபஅன், அவர்கள் உங்களை தான் எப்பயும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பார்கள். அப்படின்னா என்ன? அவன் முன்னால் உள்ளவனை வச்சு தான் என்ன செய்வான்? எதையுமே ஃபாலோ பண்ணி கொண்டிருப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எதையும் அவன் என்ன செய்யறதில்லை, அவனுக்கென்று ஒரு சொந்த முயற்சியும் கிடையாது. சொல்லிவிட்டு அல்லதீன லா யப்தகூன அஹ்லன் வலா மாலா, குடும்பம் தேடணும் எண்ணமும் இல்லை, பொருளாதாரம் தேடணும் எந்த எண்ணமும் அவனுக்கு என்ன இல்லை, சும்மா வாழ்ந்துட்டு இருப்பது. இந்த மாதிரியானவர்கள் நரகவாசிகளில் முதல் குழுவினர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. எனவே அன்புள்ள சகோதரர்களே, என்றைக்கும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் பல கோடி நிஅமத்துக்களை கொடுத்துத்தான் அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். இன்னொருவரை ஒப்பிட்டு இன்னொரு வாழ்க்கையை சிந்தித்து தான் இவரது வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்பதல்ல. அவருடைய தோல்வி ஒரு நாள் அதே முயற்சியில் இவரும் தோல்வி அடைவார் அர்த்தம் அல்ல. அவருடைய வெற்றி அதே வெற்றியில் இவர் அதே அளவுக்கு முயற்சி எடுத்தால் வெற்றி பெறுவார் அர்த்தமும் இல்லை.
அல்லாஹ்வுடைய கதிர் அங்கே என்ன செய்யும்? முந்தும். நாம் என்ன பார்க்க வேண்டும்? அல்லாஹ் எனக்கு என்ன நியமத் தந்திருக்கிறான், இந்த நியமத்தின் மூலம் எப்படி நான் இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது. இல்லாத ஒரு நியமத்தை கம்பேர் பண்ணி 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 அவைகளில் எமது மனதை அலட்டிக் கொள்வது என்பது இந்த உலக வாழ்க்கை அழித்து விடும் என்பது மட்டுமல்ல, எமது குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகளுடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் அதை என்ன செஞ்சிடும்? அழித்து விடும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வாழ்க்கையை குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் புரிந்து நிம்மதியான வாழ்க்கையாக அல்லாஹ் தஆலா மனைவருக்கும் மாற்றியல் புரிவானாக. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஒப்பீடு என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் வெறும் பொருளாதாரத்தில் மாத்திரம்தான் நடக்கிறது என்பதல்ல, பல விஷயங்களிலே நடக்கிறது. ஒழுக்கமான ஒரு மனைவி என்ன செய்திருப்பார்? தனது வாழ்க்கைக்கு கிடைத்திருப்பார். இருக்கிற எல்லா சினிமாக்களையும் மற்ற மற்ற எத்தனையோ விஷயங்களை எல்லாம் பார்த்துவிட்டு தன் மனைவியுடைய அழகின்மையை ஒப்பிட்டு வாழக்கூடிய எத்தனையோ பேர் என் சமுதாயத்தில் இருக்கிறார்கள். இதை வெளிப்படையாக சொல்ல வேண்டும். ஒழுக்கமான ஒரு மனைவி, கட்டுப்பாடான ஒரு மனைவி கிடைத்திருப்பாங்க. ஆனால் இந்த வாழ்க்கை என்ன செய்யறது? வேறொருவருடைய வாழ்க்கையோடு என்ன செய்வது? ஒப்பிடுவது. இதன் காரணமாக என்ன நடக்கும் தெரியுமா? தன் மனைவியிடத்திலே இருக்கக்கூடிய அந்த நியாமத் என்பதை விட அதுதான் நியாமத் என்று சொல்லக்கூடிய அந்த ஒழுக்கமான வாழ்க்கையை கூட இரண்டாம் தரமா என்ன செய்வார்? பார்ப்பார். பார்த்துவிட்டு நமக்கு வாழ்க்கையில் இப்படி ஒன்று அமையவில்லையே, நாம் சரியான முறையில் யோசிக்கவில்லையே என்று தனது சொந்தமாக அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நியாமத்துள்ள வாழ்க்கைகளை எல்லாம் புறக்கணித்து அழித்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் என்ன செய்கிறார்கள்? இருந்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகள், அற்புதமான பிள்ளைகளை அல்லாஹ் தஆலா கொடுத்திருப்பான். அற்புதமான அருள்கள் உள்ள பிள்ளைகளை அல்லாஹ் தஆலா கொடுத்திருப்பான். அடுத்தவன் பிள்ளையோடு தன் பிள்ளையை ஒப்பிட்டு தன் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தையும் முன்னேற்றத்தையும் கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ பேர் என்ன செய்திருப்பார்கள்? இருந்திருப்பார்கள். ஒவ்வொரு குழந்தைகளிலிருந்தும் அல்லாஹ் தஆலா யார் யாரை உருவாக்க இருக்கிறான் நமக்கு தெரியாது. நாம் எப்பொழுதும் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து அவர்களை எப்படி வளர்க்க வேண்டுமோ அதை முறைப்படி வளர்த்தல் நமது பொறுப்பு. அதை விட்டு அவனை பார்த்தாயா இவனை பார்த்தாயா என்று பாடசாலையுடைய ஆசிரியர்கள் தொடக்கம் வீட்டிலே உள்ள பெற்றோர்கள் வரைக்கும் இந்த ஒப்பீட்டில் தான் பிள்ளைகளையே என்ன செய்கிறார்கள்? வளர்க்கிறார்கள். வீட்டில் 2 பிள்ளை இருந்தா மூத்தவனை பாரு என்று சொல்லி என்ன முதலாவது உள்ளவனை பாரு என்று சொல்லி 2வது பிள்ளை என்ன செய்றாங்க? அதாவது அவனுடைய மனநிலையை தட்டக்கூடிய சின்ன வயதிலிருந்தே இதே ஒப்பீட்டில் தான் என்னது வளர்க்கிறார்கள். முன்னேற்றம் என்றால் இதுதான் முன்னேற்றம் என்று ஒருவனை என்ன செய்றாங்க? காட்டி விடுகிறார்கள். வீழ்ச்சி என்றால் இதுதான் வீழ்ச்சி இன்னொருத்தரை காட்டி விடுறாங்க. இந்த 2 அடிப்படையிலையும் நமது குழந்தைகளை கூட நம்ம என்ன செய்கிறோம்? ஒப்பிட்டு வாழ பழக்கி இருக்கிறோம். குர்ஆனிலோ சுன்னாவிலோ இதற்கான எந்த விதமான முன்னுதாரணத்தை நாம் என்ன செய்ய முடியாது? காண முடியாது. அன்புள்ள சகோதரர்களே, ஒப்பிடுதல் என்பது எந்த வகையிலும் எமது வாழ்க்கைக்கு என்ன செய்யாது? உதவாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நியமத்துக்களை கொடுத்திருக்கிறான். 2 உதாரணங்கள் பாருங்கள் சகோதரர்களே. ஒரு மனிதன் எப்பொழுதும் தன்னம்பிக்கை, இறைவன் தனக்கு தந்திருக்கக்கூடிய அருள்களில் வைத்திருக்கிற நம்பிக்கையை பொறுத்து தான் அல்லாஹ் அதை அதிகப்படுத்துகிறான். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நியமத்தை தந்திருக்கிறான். அந்த நியமத்துக்கு நீங்க கொடுக்கிற வெளிவு தெரியுமா? நீங்க அதை கையாளுற விதம். அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த நியமத்துக்களை அவர்களாக மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன்? மாற்ற மாட்டேன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருந்து மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு போயிறார். ஒன்றுமே இல்ல, மிகப்பெரிய பிசினஸ்மேனாக இருந்தவர். சாதாரண ஒரு பிசினஸ்மேன் கீழே விழுந்தாலே உயிர் போயிருது அவனுக்கு. மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனாக இருந்தவர் ஜீரோவுக்கு ஆகிவிட்டு அவருடைய நிலைமை என்ன? அவருடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று சொன்னால், அதே அளவிலே உள்ள ஒரு 4-5 பிசினஸ்மேன் ஹெல்ப் பண்ணணும் என்ற மனநிலையில தான் அவருடைய மைண்ட் செட்டே என்ன செய்யும்? இருக்கும். ஒரு பிசினஸ்மேன் கீழே விழுந்துட்டா யாரு ஹெல்ப் பண்றாங்க இல்லை என்றுதான் அவர்களுடைய மனநிலையில இருக்கும். இதனாலேயே வியாபாரிகள் சங்கம் மண்டலம் என்ன செஞ்சுக்கிறாங்க? வைத்திருக்கிறார். ஒருத்தர் கீழே விழுந்து அடுத்தவரை தூக்கி விடுறதுக்கு. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நட்பு சேர்த்து வைப்பது யாரை? சஅத் இப்னு ரபியை. அவர் என்ன சொல்றாரு? இன்னி அக்ஸருல் அன்சாரி மாலன், மதீனா வாசிகளிலேயே நான் தான் பணக்காரர் என்றாரு. அவர் தான் இவருடைய நண்பர். யாருடைய நண்பர்? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய நண்பர். இப்போ ஹெல்ப் பண்றதுக்கு பிசினஸ்ல இதை விட ஒரு சான்ஸ் சொல்றீக்குமா? அந்த பெரிய சான்ஸ் ஒன்று அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் பக்கத்தில் நிக்குது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர் சொல்றாரு, வெறும் பக்கத்தில் நின்றது மட்டுமல்ல, நான் என்னது அன்சார்களே பணக்காரன், டோட்டல் சொத்துல ஹாஃப் உங்களுக்கு தான்ன்றார். அப்ப அவர் என்ன செஞ்சிருக்கணும்? நம்மட்ட மாதிரியான ஒப்பிடுதல் சிந்தனைகள் அதிகமாக இருந்திருந்தால்
அல்ஹம்துலில்லாஹ், இப்படி ஒரு நட்பா அல்லாஹ் தஆலா எனக்கு தந்தானே, இதை வச்சே எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு என்று ஹாஃப் வாங்காட்டி எனது ஒரு கால்வாசியாக என்ன செஞ்சிருக்கணும், வாங்கிட்டு போயிருக்கணும் பிஸ்னஸ்ல முன்னேற்றத்துக்கு. ஆனால் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் சொல்றத கேட்டுட்டு இருந்துட்டு, பாரக்கல்லாஹு ஃபீ மாலிக், அல்லாஹ் உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் பரக்கத் செய்யட்டும், துல்லனி அல சூக், எனக்கு மார்க்கெட்டை காட்டிதாங்கண்ணா. அல்லாஹ் அவருக்கு எதை கொடுத்திருக்கிறானோ, எஞ்ச வைத்திருக்கிறானோ அதிலே அவருக்கு இருந்த நம்பிக்கை இது. துல்லனி அல சூக், எனக்கு மதீனால மார்க்கெட் எங்கன்னே தெரியாது. மதீனால அவருக்கு மார்க்கெட் எங்க இருக்கிறது என்பது அவருக்கு தெரியல, சந்தை எங்க இருக்கிறது தெரியவில்லை. அவர் சொல்றாரு துல்லனி அல சூக். அட்லீஸ்ட் இப்படியாவது சொல்லியிருந்தா கூட நம்ம சொல்லலாம் ஒரு பிசினஸ் தெரிஞ்சிருக்கலாம் அந்த ஏரியால. என்ன, நான் மதீனாவில் நிறைய பிசினஸ்ல வந்திருக்கேன், எனக்கு என்னது எங்கெல்லாம் பஜார் இருக்கின்றது எனக்கு தெரியுமென்றாவது சொல்லியிருக்கணும். அது கூட அவருக்கு தெரியல. துல்லனி அல சூக், எனக்கு மார்க்கெட்டை காட்டித்தாருங்கள் அப்படின்னு சொன்னார் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எந்த பகுதி அவர் எடுக்கல, நேர போனாரு. அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருந்த பிசினஸ் ஆற்றல், அவருக்கு இருந்த நம்பிக்கை, ஆரம்பித்தார். திருப்பியும் முஸ்லிம் சமுதாயத்துடைய மிகப்பெரிய பணக்காரர்கள் ஒருவராக என்ன செய்தார், மாறினார். காரணம் என்ன, நம்பிக்கை. ஒரே வருஷத்துல அவருக்கு பிசினஸ் ஆரம்பிச்சு ஒரே வருஷத்துல பணம் சேர்க்கணும் என்ற சிந்தனை கூட இருக்கல, வாழ்க்கையில செட்டில் ஆகி திருமணம் முடிச்சிட்டாரு. நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சஅத் இப்னு ரபீக்கு சொன்ன அதே வார்த்தையை ரசூலுல்லாஹ் இவருக்கு சொல்றாங்க. என்ன, திருமணம் முடிச்சிட்டாரு, மஹியம் திருமணம் முடிச்சிட்டு, என்ன விஷயம் என்று கேட்கிறான், திருமணம் முடிச்சிட்டேன். அப்படியா, பாரக்கல்லாஹு ஃபீக், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. அவுலிம் வலோ பிஷாத், ஒரு ஆட்டை கொண்டேன்னு வலிமா கொடுங்கள். ரெண்டு சம்பவத்தையும் பாருங்க. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதனுக்கும் அருள் இல்லாமல் படைக்கவில்லை. பலருக்கு பொருளாதார அருளை, பலருக்கு அதாவது கல்வி என்ற அருளை, பலருக்கு அந்தஸ்து, பலருக்கு சமூக செல்வாக்கு, எத்தனையோ அருள்களை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அதன் மூலம் இந்த தனக்கும் பிரயோஜனம் உள்ளவராக, சமுதாயத்துக்கும் பிரயோஜனம் உள்ளவராக ஒருவரால் வாழ முடியும். ஆனால் மற்றவர்களோடு ஒப்பிட்டு தங்கள் வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்வது, அது பிள்ளைகள் விஷயமாக இருக்கலாம், பொருளாதார விஷயமாக இருக்கலாம், குடும்ப விஷயமாக இருக்கலாம், தனது வாழ்க்கையிலே உள்ள நியாமத்துக்களை குறைத்து பார்ப்பதற்கு பிரதானமான காரணிகளாக மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்கள், சுருக்கமாக ஒப்பிடுதல் என்பது மனிதனுக்கு கிடைத்த மிகப்பெரிய நியாமத். ஆனால் அதுதான் சொந்த வாழ்க்கையில் நாம் பிறரது வாழ்க்கையை ஒப்பிடுகிற நேரத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய வினை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இவைகளை உணர்ந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காட்டக்கூடிய வழியின் அடிப்படையில் எமது வாழ்க்கை அமைத்துக் கொண்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை, அது அல்லாஹ் எங்களிடமிருந்து பறித்து விடுவதற்கு முன்னால் அல்லாஹ் தஆலா ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நமக்கு தந்தரல வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.